உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ராமுக்காக ஜானு சிங்கப்பூர் விட்டு வர, ஜானுவை தேடி ஜானுவோட புருஷனோட தம்பி ஒஸ்திவேலன் தமிழ்நாட்டுக்கு வர, அண்ணனை நீங்க தான் பாய்சன் வச்சு கொன்னீங்கன்னு ஒஸ்திவேலன் ஜானுட்ட சொல்ல, அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. ஒஸ்திவேலன் சொல்றதை கேட்டு ஷாக்கான ஜானு அழுவ ஸ்டார்ட் பண்றா. ஒஸ்திவேலன் கையை கழுவிட்டு ஜானு அரெஸ்ட் பண்றான். ஜானு ராம பார்த்து சொல்றா, ராம் நம்ம லவ்வுக்கு தடையா இருக்கிறது என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான், அதனாலதான் அவரை கொன்னுட்டேன். ராம் இந்த கதையெல்லாம் கேட்டு மனசு உடைஞ்சு போயிடுறான். ஜானுவை ஒஸ்திவேலன் ஜெயில போடுறான். ஜானுவை எப்படியாவது ஜெயில் விட்டு தப்பிக்க வைக்கணும்னு ஒரு பிளான் போடுறான் ராம். ஜெயில டெய்லியும் ஒரு பால் வண்டி வந்துட்டு போகும். அதை ஓட்டுறவனை அடிச்சு போட்டு ராம் ஜெயிலுக்குள்ள போய் ஜானு அந்த பால் வண்டி மூலியமா யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு வரான். நீ ரொம்ப தைரியசாலிப்பா. ஜானுவும் ஜெயில் விட்டு எஸ்கேப் ஆகிறான். ஜானு எஸ்கேப் பண்ண பிறகு ஒஸ்திவேலன் ஊர் ஃபுல்லா தேடுறான். ஆனா ராமும் ஜானுவும் எங்கேயுமே கிடைக்கல. இப்ப எங்க போனா என்ன ஆனா? அதே நேரத்துல ராமு ஜானுவும் சின்ன வயசுல பிரிஞ்சு போன அதே பிரிட்ஜ்ல வந்து நிக்கிறாங்க. அப்போ ஜானு ராம் பார்த்து சொல்றா, இந்த உலகத்துல நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்து வாழ விட மாட்டாங்க ராம், வா நம்ம இந்த உலகத்தை விட்டு தூரமா போயிடலாம். இத கேட்ட ராம் சிரிச்சுட்டே ஜானு கைய பிடிச்சு பிரிட்ஜ் மேல இருந்து ஏரிக்குள்ள விழுந்து ரெண்டு பேரும் செத்து போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ராம கண்ணு முழிச்சு பாக்குறப்ப அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். நீங்க யாரு? ஐயோ என்னாச்சு இவனுக்கு? இது யாரு? உங்க ஒய்ஃபா? ஜானு எங்கன்னு முரளிட்ட கேக்குறான். இதுக்கு முரளி, ராம் அவ செத்துட்டாடா. ராம் அப்படியே ஷாக்ல மயங்கிடுறான். இன்னைக்கு பூரா மயங்கி விழுது. மயக்கத்துல இருந்து திரும்பி வந்த பிறகு முரளிட்ட என்னாச்சு ஜானுக்குன்னு கேக்குறப்ப முரளி சொல்றான், நீங்க ரெண்டு பேரும் ஏரியில விழுறப்ப நீ மட்டும் தண்ணியில விழுந்தனால அங்க இருந்த மக்கள் உன்னை காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. ஆனா ஜானு கீழே விழுறப்ப ஒரு கல்லு மேல அவ தலைப்புக்கு ஸ்பாட்லயே செத்து போயிட்டான். முரளி சொல்றதை கேட்டு மனசு உடைஞ்சு போன ராம் கதறி கதறி அழுறான். மூணு மாசம் கழிச்சு முரளி ராம் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க ராம் வீட்டுக்கு போறான். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? ஓ ராம, ஜானு முரளி வந்திருக்கான் பாரு, டீ போட்டு கொண்டு வான்னு சொல்றான். இல்ல புரியல. யார்டா பேசுறேன்னு முரளி கேட்க, நம்ம ஜானுக்கு தான் சொல்றேன்னு ராம் சொல்றான். அதுக்கு முரளி, ஜானு செத்து 3 மாசம் ஆச்சுடா. முரளி சொல்றத கேட்ட ராம, சிவாஜி செத்துட்டாரா? இல்ல அவ சாகல, இங்கதான் இருக்கான்னு அடிச்சு சொல்றான். மூல கோளாறு உள்ளவ லூசு பைய. இப்ப கோவத்துல ராம் முரளியை அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விடுறான். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இப்போ ராமு அங்க இல்லாத ஜானுட்ட சொல்றான், பாத்தியா ஜானு நீ செத்து 3 மாசம் ஆச்சுன்னு ஒளறிட்டு போறான் லூசு பையன். நீ ஏன் இப்பெல்லாம் I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up.